அனைவருக்கும் வணக்கம். பழைய ஓய்வூதியத்திற்கு இணையான புதிய ஓய்வூதியத்தை டிஏபிஎஸ் என்ற பெயரில் வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர், அதாவது இந்தியாவே திரும்பி பார்க்கும் முதல் முதலமைச்சர், இந்திய திருநாட்டின் நம்பர் 1 முதலமைச்சர் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களோட பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு திமுக காரன் அப்படின்னு சொல்றதுக்கு இதை விட பெருமை எங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. ஏன்னா 20 ஆண்டு கால போராட்டத்தை ஒற்றை பேனா கையெழுத்தால மாத்திருக்காரு எங்களோட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்க ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறோம். 2026 நீங்க அரியணையில ஏறுற நாளுக்காக தமிழ்நாடும் இந்தியாவும் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த கூச்சலிடுற நாய்களை பத்தி எல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க. நிச்சயமாக உங்க பின்னால அணிவகுக்க ஒரு பட்டாளமே காத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது மத்தவங்க போல இது தற்கொலை கூட்டம் கிடையாது. ஒவ்வொரு இளைஞனும் ஒரு பட்டாளத்துக்கு சமமானவங்கிறத நாங்க சொல்லிக்கிறோம். கருத்தியல் ரீதியா எங்களோட மோதி எவனுமே நிக்க முடியாது நேருக்கு நேரு. அதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதாவது நாங்க அண்ணா அவர்களை பார்த்ததில்லை, அறிஞர் அண்ணாவை. அதே போல பெரியார் அவர்களையும் நாங்க பார்த்ததில்லை. கலைஞர் அவர்களை பார்த்திருக்கோம், ஆனா அவரோட ஆட்சி காலத்துல நாங்க அரசியலுக்கு வந்ததில்லை. ஆனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்க முதலமைச்சர், எங்க அப்பா காலத்துல நாங்க இந்த அரசியலுக்கு வந்திருக்கோங்கிறது அரசியலுக்கு பெருமையா எங்களுக்கு பெருமையான்னு பார்த்தா எங்களுக்கு தான் பெருமை. நாங்க அரசியலுக்கு வந்திருக்குது ஏன்னா இந்த ஆட்சி காலத்துல நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத காலரை தூக்கி விட்டு சொல்றோம். திமுக காரன் இந்த டிஏபிஎஸ் ஓய்வூதிய புதிய திட்டத்துல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 10 ஆண்டுகள் குறைந்தபட்சம் அரசு ஊழியரா வேலை பார்த்தோம்னா ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் வழங்கப்படும். இதை விட ஒரு அரசு பணியாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியே இருக்க முடியாது. அதே போல 2வது என்னன்னா, அதாவது கடைசி மாத ஊதியம் வாங்கிட்டு இருக்காங்களா, கடைசி மாத ஊதியத்துல 50% மாநில அலுவலர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும், கட்டாயமாக வழங்கப்படும் அப்படின்னு நம்மளோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதே போல 3வது, முழு நிதியையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கும். 13,000 கோடி ஒதுக்கியாச்சு இப்பவே. அதாவது சென்ட்ரல்ல இருந்து வந்தோடதான் நாங்க பணம் தருவோம், அந்த சாக்கெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. மொத்த நிதியும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கும். எந்த வறுமை எந்த கடன்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஓய்வூதியம் நிச்சயமாக வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காரு. இந்த டிஏபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்துல ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, பணி ஓய்வு பெறும் போதோ அல்ல பணியில இறக்கும் போதோ இறப்பு நேர்பட்டால் 25 லட்சம் அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சிறப்பம்சங்களை கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல போர்க்கால ஆட்சியெல்லாம் நடந்திருக்கு. போர்க்காலம்னா வெறும் போர்க்காலமா இருக்கும், நம்ம மாரடிக்கிறதே உங்களோட பெரிய விஷயமா இருக்கும். அப்பேற்பட்ட இந்த போர்க்கால ஆட்சியெல்லாம் நடைபெற்ற இந்த மாநிலத்துல பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்னு சொல்றதுக்கு மிக மிக பெருமையா இருக்கு. தமிழ்நாடு சொல்ல போனா தமிழ்நாடுக்கு பெற்ற வரன் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்ன கொடுத்திருக்காருன்னா, பழையவங்களையும் நினைச்சு பார்க்கணும்ல, அதுக்காக அதாவது ஓய்வூதியம் இந்த சிறப்பம்சம் டிஏபிஎஸ்க்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்களுக்கெல்லாம் கருணை தொகை, அதாவது சிறப்பு கருணை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எல்லாரு மேலேயும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஒரு ஜாக்பாட் அடிச்சதுதான் இந்த டிஏபிஎஸ் அப்படிங்கிற இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இப்ப கொண்டாடிட்டு இருக்கு. எல்லா முதலமைச்சர் அவர்களுக்கு ஸ்வீட் ஊட்டி விட்டு கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு. 2026 முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு நீங்க யோசிக்கவே வேணாம். 2026 இப்ப ஆல்ரெடி ஆயாச்சு. இப்பவும் முதலமைச்சர் அவர் தான். மே மாசத்துக்கு அப்புறமும் நம்ம முதலமைச்சர் தான், மு க ஸ்டாலின் தான் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு முதலமைச்சரா மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றாருன்னு சொல்றதை விட தமிழ்நாட்டுடைய நவீன தமிழ்நாட்டுடைய தந்தையாக பொறுப்பேற்றார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டோட என்னைக்கு முதலமைச்சர் ஆனாரோ பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. அதுல குறிப்பா பெண்களுக்காக தனி ஒதுக்கீடு செஞ்சு பெண்களுக்கு மாதந்தோறும் 1000, 10க்கு விடுப்பு அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு விடுப்பு 12 மாத காலமாக உயர்த்தினாரு. மற்ற சம்பளத்தை உயர்த்தினாரு. பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. 2026 ஜெயிக்கிறோமா இல்லையான்னு கேட்கிற எல்லாருக்குமே ஒண்ணு சொல்லிக்கிறோம், நாங்க பேச மாட்டோம். 2026 திமுக கண்ணோட திட்டம் தான் பேசும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம். சில பேர்லாம் இன்னைக்கு வந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க, வாயிலே வடை சுடுறதுக்கு நான் என்ன திமுகவா அப்படின்னு. திமுக வாயில வடை சுடுறது இல்ல, திமுகவை அழிச்சிருவோம் ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்றவனை எல்லாம் வடை சுடுறதுக்கு வீட்டுக்கு அனுப்புன இயக்கம் தான் இந்த திமுகங்கிறத மறந்துடாங்க. 2026 வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு.